ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 14 வயது வீரரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியைச் சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷி 35 பந்துகளில் சதம் விளாசி சாதனை படைத்தார். இதன் மூலம் ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக சதம் அடித்த இந்திய வீரர், ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாவது அதிவேக சதம் அடித்த வீரர் மற்றும் டி20 கிரிக்கெட்டில் இளம் வயதில் சதம் அடித்த வீரர் என்ற பல்வேறு சாதனைகளை சூரியவன்ஷி படைத்தார். அந்த போட்டியில் சீனியர் வீரர்கள் என்றும் பாராமல் அவர்களுடைய பந்துவீச்சை நாலாபுறமும் பவுண்டரி எல்லைக்கு விரட்டியபடியே இருந்தார். இதனால் ஒரே நாளில் உலகம் முழுவதும் வைரலானார். இந்த நிலையில் சூரியவன்ஷி குறித்த வயது பேசுபொருளாகி உள்ளது. மேலும் இணையத்திலும் விவாதத்தை தூண்டியுள்ளது. உண்மையிலே அவருக்கு 14 வயதுதான் ஆகிறதா அல்லது வயதில் மோசடி செய்துள்ளாரா என கேள்விகள் பறந்து வருகின்றன. முன்னதாக பயனர் ஒருவர், இந்த வைபவ் பையன் வயது மோசடி செய்திருந்தாலும் 15 முதல் 16 வரை வயதில் சாதனை நிகழ்த்தியிருக்கிறான் என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த மற்றொரு பயனர், ஒரு நேர்காணல் அளிக்கும் பழைய வீடியோவை பதிவேற்றி, வைபவ் நிச்சயமாக அவர் கூறுவதை விட அதிக வயதானவர் என தெரிவித்துள்ளார். மூன்றாவது நபரோ, வைபவ் சூரியவன்ஷிக்கு 14 வயதுதான் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. இது 3 முதல் 4 வரை வயது வீடியோ. அவரே தன்னுடைய வயதை விட சின்னவனா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு. 15 வயசுல இல்ல. இந்த வழக்கை பிசிசிஐ ஆழமா விசாரிக்கணும். குற்றவாளின்னு நிரூபணமானா அவருக்கு தடை விதிக்கணும் என பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இதே விவகாரத்தை முன்னாள் குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங்கும் கேள்வி எழுப்பியுள்ளார். கிரிக்கெட்டிலும் வயது மோசடி குடியேறிவிட்டதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவருடைய சமூக ஊடக பதிவில், வீரர்கள் கிரிக்கெட்டிலும் தங்கள் வயதை குறைக்கத் தொடங்கியுள்ளனர் என பதிவிட்டுள்ளார். இது வைபவ் சூரியவன்ஷியை சுட்டிக்காட்டுவதாக பயனர்கள் தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட்டில் இப்படி வயதை குறைவாகச் சொல்லி களத்திற்கு வருவது என்பது புதிதல்ல. வயதை குறைவாகச் சொல்லி ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் சிக்கியிருக்கிறார்கள்.